ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். பொன்னி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் என்ன இது, இந்த பொன்னிக்காக இவன் இப்படி பண்ணிகிட்ருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க பிரீத். இப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக சக்தியோட மனசை மாற்றி ஆகணும், கண்டிப்பாக அது என்னால் முடியும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வந்து சொல்லிக்கிறாங்க. கண்டிப்பாக சக்தி பழைய மாதிரி நீ பின்னாடி வந்து சுற்றுவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அதே சந்தோஷத்தோடு வெளியில் போகிறாங்க. ஒரு பக்கம் பிரீத்தியை பார்த்தா பவானி, என்ன பிரீத்தி யாருக்கு சாப்பாடு கொண்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சக்திக்கு தாங்க கொண்டு போனான், அவன் வேணான்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்கிறது கேட்ட பவானி, அவன் சாப்பிட மாட்டான், அவன் திருந்தவே மாட்டான், அவன் பட்னியோடவே கிடக்கட்டும் அப்படின்ற மாதிரி கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ அக்கறையாக எடுத்துகிட்டு போகிறான், ஆனால் அவள் என்ன பண்ணி வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, பொண்ணியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் பொன்னியை பார்த்த பிரீத்தி என்ன பண்ணுறாங்க, என்னதான் நீ நிரூபிக்கிறதுக்காக இங்கே இருந்தாலும் நீ தப்பு பண்ணதெல்லாம் வந்து இல்லைன்னு ஆயிடாது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இங்கே பாரு, நான் தப்பு பண்ணனா இல்லையா அப்படின்றத நிரூபிக்க வேண்டியது என்னோட கடமை, அதை நிரூபித்து காட்டுவேன். தப்பு பண்ணல அப்படின்றத நீ எனக்கு சொல்ல தேவையில்ல அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவத்தோட பேசுகிறாங்க பொன்னி. இங்கே பாரு, உண்மையை எப்பவுமே வந்து பொய்யாக்க முடியாது, அதே மாதிரி தான் இன்னைக்கு உன்னோட நிலைமையும். என்னதான் உன்னை நிரூபிக்கணும்னு நினச்சாலும் உண்மையை மாற்ற முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி சொல்கிறாங்க. அதில் ஏமா உனக்கு கவலை, நான் உண்மையை நிரூபித்து காட்டுறேன். சீக்கிரமே இந்த உண்மை எல்லாத்தையும் நிரூபிக்க முடியாமல் இந்த வீட்டை விட்டு நீ போறியா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி சேலஞ்ச் பண்ணேன். அதுக்கப்புறமா சக்தி கூட வாழ வேண்டியது நான் தான், என்னோட வாழ்க்கையை நான் வாழ போகிறேன் சக்தி கூட அப்படின்றாங்க. இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சியாகிறாங்க பொன்னி. இப்போவாவது உண்மையை ஒத்துக்கிட்டே, அது வரல ரொம்ப சந்தோஷம். என்ன சொன்ன, சக்தி உன் கூட வாழுவாரா? வாழுவார், நல்லா கனவு கண்டு வச்சுக்கோ. அதுக்கப்புறமா நீ பண்ண எல்லா தப்புமே எல்லாருக்கும் வந்து தெரிய வரும். நிரூபித்த பிறகு தான் நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புவேனே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பொண்ணு சேலஞ்ச் பண்ணுறாங்க பிரீத்தியை பார்த்து. அதனால பிரீத்தியும் ரொம்பவே கடுப்பாகி போகிறாங்க. இதே எரிச்சலோட அவங்க அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க. என்னடி இந்த பொண்ணு இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாலே அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேம்மா, அவள் ஏதோ ஒரு இதுவில் தான் இங்கே உட்காந்துட்ருக்கா, அவளை கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பிரீத்தி எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் உஷாராகவே நடந்துக்கும், அந்த பொண்ணு கொஞ்சம் டேஞ்சரான ஆளாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க பிரீத்தியோட அம்மா அப்பாவும். இன்னொரு பக்கம் சக்தியோட அம்மா சாப்பிடாம இருக்காங்க. இதனால் ரொம்பவே மனசு வருத்தப்படுறாங்க அவங்க வீட்டுக்காரு. சண்முகம் வீட்டில் எது மாதிரிலாம் நடக்குது, அவ வேற சாப்பிடாம போயிட்டா, அவங்க அம்மா வேற என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அந்த தருணத்தில் என்ன பண்ணுறாங்க, திரும்பவும் பொண்ணிக்கிட்ட போய் பேசி பார்க்குறாங்க. இங்கே பாரு பொண்ணி, நீ சாப்பிடாதனால சக்தியும் சாப்பிடல, சக்தி சாப்பிடாதனால அவங்க அம்மாவும் சாப்பிடாம இருக்காமா, தயவு செய்து சொல்கிறேன் பொண்ணு, சக்திக்காக வந்து சாப்பிட்லாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், என்னோட பதிலை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த வீட்டில் நான் சாப்பிட மாட்டேன், அதுக்காக நான் சாப்பிடாமலாம் இருக்க போகிறது கிடையாது, கண்டிப்பாக சாப்பிடுவோம்மாம்மா அப்படின்றாங்க பொண்ணு. சொல்கிறதுலாம் எனக்கு நல்லா புரியுதுமா, ஆனால் இப்போதைக்கு என்ன வழி பண்ண போகிறோம் அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்றாங்க. என்னம்மாம்மா, நான் சாப்பிட்டா அவங்க 2 பேரும் சாப்பிடுவாங்கல்ல பொன்னி, நீ வந்து சாப்பிட்டா கண்டிப்பாக 2 பேரும் சாப்பிடுவாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சந்திரசேகர் சொல்கிறாரு. இதை கேட்ட பொண்ணு என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே வெளியில் சமைச்சு சாப்பிட்ட மாதிரி தனியாக வந்து சமைச்சு சாப்பிட்றாங்க பொண்ணு. அதுக்கப்புறமா இதை பார்த்த சக்தி என்ன பண்ணுறாங்க, பொண்ணுக்கிட்ட வந்து சாப்பிட்றாங்களா இல்லை வீட்டில் சாப்பிட்றாங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.